நாசரேத் என்ற அமைதியான கிராமத்தில் மரியாள் என்ற இளம்பெண் ஜெபத்தில் மண்டியிட்டிருந்தாள். திடீரென ஒரு பெரிய ஒளி அந்த அறையை நிரப்பியது. கபிரியேல் தூதன் அவள் முன் தோன்றி, "மரியாளே, பயப்படாதே, நீ ஒரு மகனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய்" என்று கூறினார். அவ்வாறே மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு நீண்ட பயணத்தை மேற்கொண்டனர். கழுதையின் மேல் அமர்ந்து புழுதி நிறைந்த மலைகளை கடந்து முடிவில்லா வானத்தின் கீழ் பயணித்தனர். பயணம் களைப்பாக இருந்தது, ஆனால் அவர்களின் விசுவாசம் அவர்களை முன்னோக்கி நடத்தியது. அவர்கள் வந்தபோது நகரம் முழுவதும் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு கதவும் மூடப்பட்டிருந்தது, ஒவ்வொரு சத்திரத்திலும் இடமில்லை. கடைசியில் ஒரு இரக்கமுள்ள சத்திரக்காரன் தன்னிடம் இருந்த ஒரே தங்குமிடத்தை வழங்கினான். விலங்குகளின் மூச்சால் சூடான ஒரு எளிய தொழுவம். அந்த புனிதமான இரவின் அமைதியில் குழந்தை பிறந்தது. மரியாள் அவரை துணிகளால் சுற்றி தொட்டிலில் மெதுவாக கிடத்தினாள். யோசேப்பு இருவரையும் பாதுகாப்பாக கவனித்துக் கொண்டான். அவனது இதயம் ஆச்சரியத்தால் நிரம்பியிருந்தது. உயரே ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானத்தில் ஒளிர்ந்தது. உலகம் முழுவதற்கும் ஒரு அடையாளம். மலைச்சரிவில் மேய்ப்பர்கள் வானத்தை நிரப்பிய தேவதூதர்களை கண்டு நடுங்கினர். சமாதானத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் பாடினர். அவர்கள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து தொழுவத்திற்கு வந்து புதிதாய் பிறந்த அரசரின் முன் மண்டியிட்டனர்.